ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சண்டே, என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, இன்னைக்கு என்னென்ன நீங்கள் செஞ்சால் இன்னும் நல்ல பூஸ்டப்பான நலன்களை நீங்கள் பெற முடியும், மற்றும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சங்கடங்களை தவிர்க்க முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் வீடியோக்கள் ராசி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு அதனால் நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கலாம். எனவே நமது சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கும்போது இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடுங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா சோபக்கிருது வருடங்க. இது ஐப்பசி மாதம் 19ஆம் நாளாக அமைந்துள்ளது. சில நண்பர்கள் சனிக்கிழமையே இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நீங்கள் டேட் பார்த்துக்கங்க. 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான வீடியோ இது. சனிக்கிழமை வீடியோ நான் நேற்றே போட்டுட்டேன். அதாவது வெள்ளிக்கிழமையே அது பப்ளிஷ் ஆயிடுச்சு நண்பர்களே. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நமது ராசி பலன் சேனல் ஹோம் பேஜ் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ முடிவடைகிறது அப்படின்றத இந்த வீடியோ இடையில பார்க்கலாம். ஸோ இந்த சந்திராஷ்டம இடத்துல நீங்கள் முக்கியமாக 4 விஷயங்களை கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. பொதுவாகவே இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் தேவையில்லாத சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்க. மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். தேவையில்லாத யோசிச்சுக்கிட்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. உங்கள் பிளானை கரெக்டாக வச்சுக்கோங்க. பிடித்தமான வேலைகளை செய்து கொண்டு, பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு கொண்டு, உங்கள் வழக்கமான வேலைகளை செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக நல்ல வளமாக மாறும். சில சங்கடங்களை தவிர்க்க 4 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு அதீதமான நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. இன்னைக்கு பொதுவாக உங்களது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி எந்த துரிதமான உணவுகள், உடலுக்கு ஒத்துக்காத உணவுகளை இன்னைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. மேலும் உங்களுக்கு தேவையில்லாத வெயிட் தூக்குறது, உங்கள் வலுவுக்கு மேலே சக்திக்கு மீறி வெயிட் தூக்குறதுலாம் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடாதுங்க. வலு தூக்க வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது தான் நல்லதுங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சில நாகரிகமான ஒரு விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணுங்க. நாகரிகமற்ற சில கீழ்த்தரமான நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு சில கீழ்த்தரமான விஷயங்களுக்காக மாட்டிக்க கூடாது. அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. நீங்கள் இன்னைக்கு தோற்றம் அழகாக கிடைக்க பெறுவீங்க. அங்கே அழகான தோற்றம் மற்றவங்களை எளிதில் ஈர்க்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பேராசைப்படக்கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் தான் பேராசைப்படாத ஒரு நபராக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஆசையை தூண்டிவிட நிறைய பேர் காத்திருக்காங்க. அவங்க ஆசையை தூண்டிவிட்டு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அபேஸ் பண்ண பார்ப்பாங்க. 1 கோடி ரூபா தருவாங்க. இன்னைக்கு தான் இந்த ஆஃபர் இருக்குங்க, இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வாங்குறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்வாங்க. நிறைய பேர் நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க, ஆஃபர் சொல்லுவாங்க, ஏதேதோ பேர் சொல்லி உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் பணத்தை வெளியே யாருக்கும் கொடுத்துடாதீங்க. முடிந்த அளவுக்கு பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வீட்டிலேயே வச்சுக்கிறது நல்லதுங்க. ரொம்ப அவசியமான செலவுகளுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க. பேராசைப்படக்கூடாது. அது முதலாவது விஷயங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். நாகரிகமாக பேசணுங்க. நீங்கள் பேச்சுக்களில் கனிவோடு பேசணும். மற்றவங்க உங்களை டென்ஷன் ஆக்குறாங்க அப்படின்னுங்கிறதுக்காக நீங்கள் தகாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தான் மற்றவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் கூட ஏற்படுங்க. ஸோ வார்த்தைகளை கவனமாக இருங்க. வாக்குவாதங்களை யாரு கூட ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மற்றவங்க விஷயத்தில் போய் தலையிடாதீங்க. மற்றவங்க பர்சனல் வாழ்க்கையில் போய் தலையிடாதீங்க. நீங்கள் மற்றவங்க சண்டையிலும் போய் பஞ்சாயத்து பண்ணுறதுலாம் இன்றைக்கி வேண்டாம். கருத்துக்களை தெரிவிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கருத்துக்களை தெரிவிக்காமல் இருக்கிறது தான் நல்லதுங்க. ஏதாவது மீட்டிங் நடக்குதுன்னா உங்கள் கருத்துக்களை அளந்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தான் பேசணும். ஸோ வார்த்தைகளை கவனமாக இருங்க. மௌன விரதம் இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமையும். ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாக்குறுதிகள் அள்ளி வீசிடக்கூடாதுங்க. நான் இதை உங்களுக்கு செஞ்சு தரேன், நான் உங்களுக்கு இந்த பணத்தை இந்த நாளில் உங்களுக்கு தரேன், இந்த கடன் உதவி தரேன், அந்த மாதிரி எந்த ஒரு வாக்குறுதியிலும் யாருக்கும் கொடுக்காதீங்க. அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதனால் நீங்கள் நல்ல ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ண முடியுங்க. வாக்குறுதிகள் கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடுங்கிறதுனால நீங்கள் அதை
கூடுதல் கவனத்தோட அலர்ட்டாக இருந்து தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். 3வதா பார்த்தீங்க அப்படின்னா கோபம் நண்பர்களே. கோபம் என்பது என்ன, அதுக்குடைய இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைத்தியக்காரத்தனத்தில் நீங்கள் மாட்டிக்க கூடாது. அப்படி மாட்டிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும்? மற்றவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத செய்வாங்க. செய்யாதன்னு சொன்ன விஷயங்களை செய்யும்போது கோபம் வரத்தானே செய்யும் அப்படின்னு கேட்கலாம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் ஏதாவது மியூசிக் கேட்கறது, திரைப்படங்கள் பார்க்கறது, ஸ்போர்ட்ஸில் போய் விளையாடுறது போன்ற உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் ஈடுபடுங்க. வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க. பொறுமையா நிதானமா இருந்து கோபத்தை நீங்க சால்வ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொண்டா இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக அமையுங்க. 4வதாக மிக முக்கியமான விஷயம் பயம்ங்க. தேவையில்லாத விஷயங்களுக்காக பயந்துகிட்டு உங்க வழக்கமான வேலைகளை இழுபறியான சூழலை ஏற்படுத்திக்காதீங்க. பயத்தை விட்டுவிட்டால் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ பயத்தை மனசுலேருந்து விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்க. இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் அமையும். எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிறதுலாம் இன்னைக்கு தேவையே இல்லைங்க. ஆனால் அதுக்காக அசட்டு தைரியத்தோடு செயல்பட சொல்லலை. உங்களுக்கு வழக்கமாக தெரிஞ்ச வேலை, எக்ஸ்பீரியன்ஸான வேலையெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் எதுக்கு பயப்படணும்? ஏன்னா அதில் இருக்க நெளிவு சுழிவு, அதில் பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிற பட்சத்தில் நீங்கள் பயப்படாமல் உங்கள் வேலைகளை சீக்கிரமாக முடிங்க. ஸோ அதில் உங்களுக்கு கவனத்தை செலுத்துங்க. இன்றைக்கி அழகான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். யாரு கூடயும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காதல் வாழ்க்கையிலும் சரி, உங்களது வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்திலுமே இந்த 4 விஷயங்கள் பொருந்துங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சிந்தனைகளோட போக்கிலுக்கு ஒரு கடிவாளம் போடணுங்க. உங்கள் சிந்தனைகளை வேற லெவலில் நீங்கள் அலைய விடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக உங்கள் சிந்தனைகளை நீங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் கொஞ்சம் கவனமாக கடிவாளம் போட்டு சிந்தனைகளை செலுத்தினீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்க. உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யுங்க. வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை செய்யுங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் கவனத்தை வந்து ஒரே ஃபோக்கஸாக நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும். புதிய நபர்களுடைய தன்மைகளை அறிந்து தாங்க பழகணும். உங்கள் ரகசியங்களை ஷேர் பண்ணிடாதீங்க. இன்றைய தினம் கவனமாக பழக வேண்டிய ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனைகளில் கடிவாளம் போட வேண்டிய ஒரு நாள். போராட நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிதானம் தேவைங்க. அவசரப்படாமல் பதட்டப்படாமல் வேலை செய்யுங்க. அவசரப்பட்டு 10 காரியங்கள் செய்யணும்ட்டு நீங்கள் வேகமாக நிறைய காரியங்களை செய்யக்கூடாதுங்க. விவேகமாக நீங்கள் நிதானித்து செய்தால் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். வியாபாரத்திலும் சரி, உங்கள் அலுவலகத்திலும் சரி நிதானம் கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. சக ஊழியர்கள் இடத்துல அமைதியோடு செயல்படுறது அவசியம். பயனில்லாத ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்களை இன்னைக்கு பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா கனிவாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.